டிவிக்கேல லைலா மணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா, ஒரு நம்பர் இருக்காங்க. அவங்க வந்து மேடையில வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி பொங்கலுக்கு எல்லாருமே காசு வாங்கிட்டீங்களா, 3000 வாங்கிட்டீங்களா, எக்ஸ்ட்ரா கூட 3000 கேட்டு வாங்கிக்கோங்க, அது உங்க காசு தான் அப்படின்ட்டு. இப்ப எல்லாரும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கூட சொல்றாரு, டிவிக்கே துண்டை போட்டே நீங்க போய் தைரியமா போய் வாங்குங்க, மாஸ்க் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அங்கே ஏதாவது கலட்டாகி அடிதடி ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி உசுப்பேத்தி விடுறாங்க சரிங்களா. அவர் என்ன சொல்றாருன்னா, 3000 வாங்கிக்கோங்க சரிங்களா, வாங்கிட்டு ஜனநாயகன் படத்தை போய் பாருங்க. இப்போ 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பீங்களா? அப்படிதான் வந்து நம்ம பசங்க டிக்கெட் விற்றாங்க 3000, 4000, 5000 ரூபாய்க்கு. 3000 ரூபா வந்து பொங்கலுக்கு காசு வாங்குறீங்க, படம் டிக்கெட் வெறும் 200 ரூபா தான். காசு கொடுத்து பார்த்தாலும் அந்த டிக்கெட் 200 ரூபா தான். ஒரு பப்ஸ் ஒரு பாப்கார்ன் வாங்கினா கூட 300 ரூபால முடிஞ்சிடும். டிக்கெட் காசு ஸ்நாக்ஸ் காசு எல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபால முடிஞ்சிடும். 3000 ரூபா வாங்குறீங்கன்னா உங்க ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணுங்க, கரும்பு வாங்குங்க, பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் வாங்க, ட்ரெஸ் வாங்கிக்குவாங்க சரிங்களா. அந்த மாதிரி சொல்லி ஸ்டேஜில் பேசினா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. பொதுவாக 3000 ரூபா வாங்கிக்கோங்க, 3000 ரூபா கொண்டு வந்து எங்கள் அண்ணன் படத்தை பாருங்கன்னா, நமக்கு அண்ணன் படம் 1000 கோடி 1500 கோடி அடிச்சு என்ன கிடைக்க போகுது புரியல எனக்கு சரிங்களா. 3000 கொடுத்துருக்காங்க, அது வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க. வாங்காதீங்கன்னு சொன்னாலும் நம்ம பசங்க போய் வாங்க தான் செய்வாங்க சரிங்களா. அதனால அந்த வார்த்தையை நம்ம ஸ்டேஜில் சொல்ல முடியாது, வாங்காதீங்க அப்படின்ட்டு. நீயே போய் வாங்கியிருப்ப, கரெக்டு தானே? நானும் வாங்கிட்டேன், எல்லாரும் வாங்க தான் செய்வோம் சரிங்களா. ரேஷன் கடைக்கு எல்லாரும் போய் அரிசி வாங்குறதும் சரி, அங்கே ஏதாவது ஃப்ரீயாக காசு கொடுத்தாலும் வாங்குறது எல்லாரும் வாங்க தான் செய்வாங்க. வாங்காதீங்கன்னு சொன்னா யாரும் வாங்காம இருக்க போறது இல்லை. இதை வாங்கிட்டு போய் ஜனநாயகன் படத்தை போய் பாருன்னு சொல்றது வந்து ஸ்டேஜில் பேசுறது சரியில்லை. நான் அந்த ரூம்ல வந்து பேசிக்கலாம், நான் வந்து எனக்கு எதிர்த்தாப்புல வந்து பப்ளிக்லாம் இல்லை, நான் வந்து அரசியலையும் கிடையாது சரிங்களா. எனக்கு யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. நான் வந்து ஒரு நார்மல் பர்சன், ஒரு மொபைல் கடைக்காரன், ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் கடைக்காரன் தான். ஆனா நீ கட்சியில இருக்க, 3000 வாங்கிட்டு 3000 கொண்டு வந்து ஜனநாயகன் படம் பார்க்கணும்னா இப்போ டிக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி நீ ஸ்டேஜில் பேசணும். நீங்களாம் இவ்வளவு நாள் வந்து விஜயனுக்காண்டி இருக்கீங்க, விஜயன படம் வந்து உங்களுக்கு ஜனநாயகன் படம் ஃப்ரீப்பா. 3000 வாங்கிட்டு 3000 வந்து உன் ஃபேமிலியோட கொண்டாடு, ட்ரெஸ் வாங்கிக்கோ, கரும்பு வாங்கிக்கோ, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கோ, செலிப்ரேஷன் பண்ணு. அண்ணன் படத்துக்கு எதுக்கு காசு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற? 200 ரூபா டிக்கெட் கொடுத்தா பாரு, இல்லாட்டி நாங்கள் ஃப்ரீயாவே கொடுக்குறோம் கட்சியில இருந்து, கண்டிப்பா ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொன்னா ஓட்டு போடுவாங்க. 3000 வாங்கிட்டு 3000 கொண்டு வந்து என் அண்ணன் படத்தை பாருங்கன்னு சொன்னானா, நீ என்னப்பா அண்ணன் படத்துக்கு வசூல் சேர்க்கறதுலே குறியா இருக்காங்க, 500 கோடி 1000 கோடி அடிக்கணும். அப்போ நாங்கள் வந்து 3000 வாங்கிட்டு அந்த 3000 வந்து கொடுக்கணுமா? டிக்கெட் காசு கூட 200 ரூபா தானே, கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 300 ரூபால முடிஞ்சிடும். ஸ்நாக்ஸ் காசெல்லாம் சேர்த்தா கூட. இப்போ 3000 கொண்டு வந்து படத்தை பாருன்னு சொல்லி ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. விஜயனை ஓகே தான், கரெக்டான பர்சன் தான். அந்த மாதிரி கீழே இருக்காங்க பார்த்தீங்க டிவிக்கேல, இவங்களாம் நம்பிலாம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தெரில. நான் அடிக்கடி சொல்றது அப்படிதான், இவங்க லூஸ் ஸ்டாக்கை நம்பி எப்படி ஓட்டு போட போறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம்.